ஹலோ விஜயண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உடம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க. அர்ஜென்ட் பட்டு யார் சொல்கிறாங்கன்ட்டு அர்ஜென்ட் பட்டு எந்த வேலை செய்ய போகாதீங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் ஒரு வேலை செஞ்சால் எத்தனை பக்கம் ப்ராப்ளம் வரும், நல்லது நடக்கும், எல்லாத்தையும் யோசித்து செய்யணும். ஆனால் நீங்கள் சீக்கிரம் வரணுன்னு ஆட்சிக்கு ப்ளீஸ்ண்ணா, கெஞ்சி கேட்டுக்கிறேண்ணா. நான் ஃபஸ்ட்டு ஜெயலலிதா அம்மா இருக்கிற முடியும் அவங்க பக்கம்தான் சப்போர்ட்டாக இருந்தேன். ஏன்னா நிறையவே நல்லது வந்து ஏன்னா இது தமிழ்நாட்டிலே லாஸ்ட்டு படம். இது எல்லாமே ரீச் ஆகிட்டு இருந்துச்சு அம்மா இருக்கிற முடியும். சொட்டத்தாலையும் எப்போ வந்தானோ அப்பயே முடிஞ்சு. நான் எந்த ஒரு சலுகையும் இந்த ஏரியாவுக்கு சேர்றதில்ல. எல்லாம் இந்த பெருச்சேலிங்கெல்லாம் சென்ட்ரலில் இருக்கிற பெருச்சேலிங்கெல்லாம் மக்களுக்கு வர வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுடுதுங்க. என் கண்ணு முன்னாடியே நிறைய பார்த்துருக்கேன். பத்தாவதுக்கு நகராட்சின்ற பேரில் ரொம்ப கொள்ளையடிக்கிறாங்கண்ணா. பஞ்சாயத்து லெவலில் 420னா அவன் நகராட்சி லெவலில் 840 இருக்குண்ணா. நல்லா நேர்மையாக இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு மேலே இருக்காங்க. ரொம்ப கிட்டத்தட்ட எங்கள் பஞ்சாயத்தில் ஒரு 50 ஏக்கர் லேண்டு மேலே இருக்குண்ணா, கவர்மெண்ட் நிலம். அது எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பாதிக்கு பாதி. அப்புறம் கவர்மெண்ட் வீடெல்லாம் ஏழைகளுக்கு வந்தால் பணக்கார வீட்டுங்களுக்கு ரெட்டிஸ் வீட்டுங்களுக்கு சில பேர் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஏழைக்குன்னு வந்தது பணக்கார வீட்டுக்கு போயிருக்கு. பாத்ரூமு, சோப் பீட்டு. நான் 7 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் இருக்கிற முடியும் ஒவ்வொன்றுத்துக்கும் கணக்கு இருந்துச்சு. நான் பெருமைக்கு சொல்லலை, நிம்மதியாக போய்ட்டு இருந்துச்சு. எப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன் தலைவரன் வந்தானோ அன்றைக்கே பக்கா ஃப்ராடுண்ணா. கேட்டால் நான் 90 லட்சம் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன், அந்த அம்மா இருந்துச்சுன்னா ₹1 சம்பாதிக்க முடியாது, அந்த அம்மா மேலே பழி போட்டு ஃபஸ்ட்டு வெளியே துரத்துங்கன்னு சொல்லியிருக்காண்ணா. அதே மாதிரி துரத்திட்டாங்க. எலெக்ஷனில் ஜெயிச்சு ஒரே மாதத்துலேயே துரத்திட்டான். ஆனால் சேர வேண்டியதெல்லாம் எதுவுமே மக்களுக்கு போய் சேரல. கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே சம்பாரிச்சிருக்காண்ணா. அதில் ஒர்க் பண்ணவங்கெல்லாம் 2 பில்டிங் 3 பில்டிங் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் யார் காசு? எத்தனையோ வயசானவங்களுதும், கண்ணு தெரியாதவங்களுதும், ஹேண்டிகாப்டருங்களுதும், வீட்டில் உட்காந்துக்கிறவங்க, கம்பெனிக்கு போனவங்க இதெல்லாம் சம்பாரித்து அவங்க அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்கண்ணா. ரொம்ப எத்தனை கம்ப்யூட்டர் லைனில் வந்தாலும் அட்டண்டன்ஸு அதுலேயும் 420 வேலை செய்கிறாங்கண்ணா. நிறையா ரொம்ப கொள்ளையடிச்சிட்டாங்க. இதுலேயே இவ்வளோ கோடி என்ன? ஒவ்வொரு பஞ்சாயத்தில் எவ்வளோ இருக்குன்னு நான் நினச்சி பாருங்கள். பாவன மக்களை நிறைய இந்த வேலைக்கு போகிறவங்கெல்லாம் படிக்காதவங்க, வெளி உலகம் தெரியாதவங்க, வயசானவங்க, இவங்க தானா. இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, இவங்க காசை உக்கான இடத்துல சாப்பிட்றானுங்க. இதெல்லாம் அடியோடு நிப்பாட்டணும்ண்ணா. அவங்கவுங்க காசு அவங்கவுங்களுக்கு போய் சேரணும். அவங்க வேலை செய்கிறாங்களோ இல்லையோ கணக்கெடுத்து நல்லபடியாக போய் சேரணும். ஆனால் ஒரு ஒர்க்கு, ஒரு வீடாகட்டும், ரோடு ஆகட்டும், எது ஒரு சலுகையானோ மக்களுக்கு போய் சேரணுன்னா தாராளமாக சேர்த்துலண்ணா. எல்லா சலுகையும் நம்ம கையில் தானே இருக்குது. இந்த சென்டரில் சோம்பேறித்தனம் பட்டு தூக்கி முள்ளில் போட்டால் தானே போயிடும். ஆனால் உண்மையாக சின்சியராக 4 பேருக்கு நல்லா செய்யணும்னு நினைக்கிறவங்கள யாருன்னா உட்கார வச்சிங்கன்னா, பஞ்சாயத்து லெவல்லேருந்து நகராட்சி முடி செஞ்சிங்கன்னா சூப்பராக ஒவ்வொரு வில்லேஜும் அழகாயிடும்ண்ணா. யாரும் வீடு இல்லாதவங்களும் இருக்க மாட்டாங்க, எந்த ரோடும் அடிப்பட்ட ரோடாகவும் இருக்காது. அவ்வளோ அழகாக மாறணும். நாம் கட்டுற வரி காசும், நம்மளுடைய 100 நாள் வேலை காசும், ஒவ்வொரு நகராட்சிக்கும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு அனுப்புகிற காசும் கரெக்டாக யூஸ் பண்ணால் ஒவ்வொரு ஊரும் அழகாகணும், ஒவ்வொரு மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. விவசாயத்துலேருந்து நான் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன்னா, சோப் பீட்டு, பாத்ரூமு, வீடு, அப்புறம் ஹவுஸ்க்கு ஷெட்டு, கவு ஷெட்டு, அப்புறம் ஃபார்ம் பாண்டு, இந்த விவசாயங்களுக்கெல்லாம் தண்ணீர் தொட்டி, இதெல்லாம் நிறைய குழாய்ங்கெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கேண்ணா. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 5-6 வருஷம் நல்லா நல்லா செஞ்சுட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு எங்கள் வில்லேஜு, எங்கள் பஞ்சாயத்து அழகாக இருந்துச்சுண்ணா. எல்லாம் இந்த குள்ளநரிங்க வந்ததும் அவன் 2 வருஷத்தில் ஏர் வேலையை நிப்பாட்டினான், நின்றவங்க புக்கெல்லாம் போட்டான், சம்பாரித்தான். நிறைய பேர் வயிற்றுல இந்த மாதிரி நிறையவே கொள்ளடிச்சிட்டாங்கண்ணா. அவங்க சாப்பிட்டுட்டு போட்டோம், முடிஞ்சு அவ்வளோதான். இனிமேல் யாரும் மாற்ற முடியாது. இனிமேலாவது செய்கிற ஊரில், வில்லேஜில் நல்லா வேலை செய்வாங்க, நல்லவங்க இருக்காங்க, உண்மையாக இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்கள தேடி கண்டுபிடிங்க. வில்லேஜில் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணாங்க, அழகாக வீடும் மாற்றலாம், ஒவ்வொரு கிராமமும் அழகு மாற்றலாம், சிட்டிலலாம் அழகாக மாற்றலாண்ணா. சொல்லுவாங்க இதுக்கு காசு பத்தாது, அதுக்கு காசு பத்தாது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கரெக்டாக எஸ்டிமேட் போட்டு ஒர்க் பண்ணால் கையில் காசு